நீங்க ஊருக்கு போறச்ச டொனேஷன் கேட்டு நர்சுகள் வந்தாங்களே, வாசல்லே 100-200 கொடுத்து அவளை அனுப்பிச்சிருக்கப்படாதா? உள்ள போய் அம்மா கிட்ட வாங்கிக்குங்கன்னு சொன்னீங்க. அதனால என்ன ஆச்சு? கண்ணுக்கு நிறைஞ்ச புருஷன், இவ்வளவு பெரிய பங்களா, சொத்து வசதி இருந்தும் ஒரு வாரிசு இல்லையே. அதுலயும் உங்களுக்கு இனிமே குழந்தையே பிறக்காதேன்னு சொல்லிட்டாள். எதை நாம மறைக்கணும்னு நினைச்சோமோ அதை போட்டு உடைச்சுட்டாளே அண்ணா. அதனால என்ன ஆச்சு? அம்மாவுக்கு ஹிஸ்டீரியா வந்துடுத்தோ, பாத்திரங்கள் பறந்தது, பொம்மைகள் உடைஞ்சது, தலையணைகள் கிழிஞ்சது, தலைவரி குறமோ ஓன்னு அழ. நல்ல வேளை ஒரு குழந்தையோட வந்தேன். இனிமே நமக்கு கவலை இல்லை. இனிமேதான் கவலையே பஞ்சாச்சு. என்னன்னு நான் சொல்றேன், 4 வருஷம் கழிச்சு அந்த கைதி திரும்பி வந்துருவா. அவன் திரும்பி வந்தோன்னு குழந்தையை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? அப்பா, 4 வருஷம் இருக்கா? நேக்கனமும் அந்த கைதி திரும்பி வந்து குழந்தையை கேட்பான்ற நம்பிக்கையே இல்லை. எப்படி இருந்தாலும் அந்த குழந்தையை திருப்பி கொடுக்க போற விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லித்தானே தீரணும். என்ன உடைக்கிறேன்? ஏன்னா இத பாருங்க, எப்ப குழந்தைய திருப்பி தரப்போறோன்ற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லவே படாதுன்னா படாதுதான். ரவி, ரவி, இங்க இருக்க. வா, உட்கார்ந்து படி. என்னங்க, இன்னைக்கு ரவியை ஸ்கூல்ல சேர்க்க போறேன். ஸ்கூலுக்கு போறானா நீயும் வாமான்னு அடம் பிடிக்கிறான். போயிட்டு வாங்க. இந்தாங்க, இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. என் மக்கு என்ன தப்பு தப்பா ஃபில் பண்ணிருக்கேன். அவங்க அப்பன் பேர் என்னன்னு கேட்டிருக்கான், பக்கத்துல என் பேர் போட்டு வச்சிருக்கேன். வேற ஒரு ஃபார்ம் வாங்கி அவங்க அப்பா பேரை ஃபில் பண்ணி நீதான் கார்டியன் சொல்லி கையெழுத்து போட்டு வா. ஏன் இப்படி விலகி இருந்தா பாக்குறீங்க? இன்னும் உங்க மனசு மாறல. உனக்கு அறிவு இருக்கா? குழந்தைகிட்ட அன்பு காட்டலாமே தவிர உரிமை கொண்டாட முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் உடைக்காதே. இன்னைக்கு தான் ராமாயணத்துல யுத்த காண்ட படிக்க ஆரம்பிச்சேன். அது இங்கேயே நடந்துரும் போல இருக்கு. அம்மா, ஸ்கூலுக்கு நேரமாறுதே. பாருங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் பையனை மையமா வச்சு சண்டை போட்டேன்னா அம்மாவுக்கு உடம்புக்கு வந்துடும். நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். எப்படி? உங்க அப்பா மாதிரியே பெரிய ஜட்ஜ் ஆகணும். அப்பாவுக்கு தாண்டா சொல்லு. என்ன இப்படி ஆக்ட் பண்றேன்? என்னது? ஒண்ணு இல்ல, குழந்தை உங்க மடியிலையும் மனசுலயும் நல்லா இடம் பிடிச்சுட்டான். அதை வெளியே காமிச்சிக்க முடியாம எப்படி எப்படியோ மேனேஜ் பண்ணி தத்தளிக்கிறேன். ஆமா, மறைக்க முடியல, முறைக்கிறேன். என்னண்டி அம்மா தான் முறைப்பேன். குழந்தைய பார்த்தா மட்டும் தனியா யாருக்கும் தெரியாம கொஞ்சமே. யாரையா நீங்க? என்ன வேணும்? ஜட்ஜு கோபிநாத் இங்க தானே இருக்கிறார். அவர் இப்ப இங்க இல்லீங்களே. அவர் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுங்களா? நமக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நானே இங்க புதுசுங்க. அண்ணே, முருகண்ணே. அடடே, மணியா? நல்லா இருக்கிறியாப்பா? நல்லா இருக்கண்ணே. எப்ப வந்தீங்க? ஜெயில இருந்து விடுதலை 2 நாளாச்சு. எல்லா கதையும் தான் உனக்கு தெரியும். நல்லா தெரியும்ண்ணே. என் பிள்ளைய எனக்கு தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜையா தான் வளர்க்கறாருன்னு கேள்விப்பட்டேன். அங்க போய் தேடி பார்த்தேன். அந்த விலாசத்துல அவர் இல்லை. சரி, பட்டணத்துல ஏதாவது தகவல் கிடைக்காதான் தான் இங்க வந்தேன். நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்கண்ணே. நான் பக்கத்துல தான் குடியிருக்கேன். அங்க தங்கிக்கிட்டு நாம தேடி கண்டுபிடிச்சிடலாம். வாங்கண்ணே. தங்கம், தங்கம், இதான் எங்க முருகண்ணே. படிக்காம கிராமத்துல நான் ஊர் சுத்திட்டு இருந்தப்போ எனக்கு பணம் கொடுத்து பட்டணத்துக்கு அனுப்பி வச்சவரு. இதுதான் என் சம்சாரம் தங்கம். பேர போனவே மனசு தங்கமா இருக்கணும் தங்கச்சி. அண்ணன் வாழ்க்கையில நொந்து போய் வந்திருக்காரு. ஏதாவது வேலை கிடைக்கிறவரை நம்ம வீட்டுல தங்க சொல்லி சொல்லிட்டேன். தாராளமா தங்குங்க, இது உங்க வீடு மாதிரி. சரிம்மா. காஃபி போட்டு கொடுத்தங்க. என்ன உட்காருங்க, கடை வரைக்கும் நான் போயிட்டு தரேன்.
நம்ம 29ஆம் தேதியில மார்க் பண்றேன். அன்னைக்குதான் நம்ம ரவியோட பிறந்த நாள். வருஷம் 29ஆம் தேதி தானே கொண்டாடுறோம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் செஞ்சாகணும். 29ஆம் தேதி 4 வருஷம் ஆயிடுச்சா? எல்லா ஏற்பாடும் செய்துதான் தீரணும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. குழந்தை கேட்க வச்சிருந்து ரொம்ப நேரமா நிக்கிறது. ஓ, குடிச்சிட்டு கிடக்கிறது பாரு. சாயங்காலத்துல இருந்து பாக்குறேன், எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்களே. ஒண்ணும் இல்ல. பின்ன ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. கோர்ட் ஞாபகம் வந்துடுச்சா? ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ், அதுக்கு எப்படி தீர்ப்பு கோருதுன்னு தெரியல. கேஸ் என்னன்னு சொல்லுங்க, ஜட்ஜ்மெண்ட் நான் கொடுக்குறேன். இந்த கேஸ்ல ஓன் ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஒரு பொம்பளைக்கு ஒரு குழந்தை. அந்த பொம்பளை திடீர்னு வெளிநாடு போக வேண்டிய அவசியம் வந்துருச்சு. அவ என்ன செஞ்சா, தன்னுடைய குழந்தைய இன்னொரு பெண்ணுகிட்ட கொடுத்து தான் வர்ற வரைக்கும் வளர்த்துக்கிட்டு வான்னு சொன்னான். அவளும் குழந்தைய ரொம்ப அன்பா வளர்த்தா, சொன்ன மாதிரி. வெளிநாட்டுல இருந்து அந்த பொண்ணு திரும்பி வந்து தன்னுடைய குழந்தைய திருப்பி கேட்டான். வளர்த்தவ என்ன பண்ணா, அந்த குழந்தைய திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இதுதான் கேஸ், கோர்ட்டுக்கு வந்திருக்கு. காலையில தீர்ப்பு. நீ என்ன சொல்லுவ? இது ரொம்ப சிம்பிள். என்னது சிம்பிள்ங்கிறேன். எப்படி? வளர்த்தவளுக்கு குழந்தைகிட்ட எந்த உரிமையும் கிடையாது. குழந்தை பெத்தவங்கிட்ட தான் போய் சேரணும். வேணும்னா அதுக்கு செலவான தொகையை வாங்கிட்டோம். குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அடிக்கடி போய் பார்த்துட்டு வரட்டும். இவ்வளவுதானே? வெரி குட். இதுதான் நான் உனக்கு கொடுக்க போற தீர்ப்பு. இது கோர்ட்ல நடக்கிற கேஸா இல்ல நம்ம வீட்டுல நடக்க போற குழப்பமா? நீதான் எந்த குழப்பமும் இல்லாம தீர்ப்பு சொல்லிட்டியே. ரவிய பெத்த தகப்ப நாளைக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறான். அவங்கிட்ட இந்த குழந்தைய கொண்டுட்டு போய் ஒப்படைக்கணும். திருப்பி கொடுக்கணும் ஏன் கிட்ட சொல்லல? இரவலா கிடைச்ச பொருளா அது? இனாமா கிடைச்சுன்னு சொன்னீங்களே, இது ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? கொடுத்து பறிச்ச உங்களோட கொடுக்காமலே இருந்த கடவுள் இவ்வளவு மாட்டேன். என்ன கொண்டாலும் சரி, ரவியை நான் கொடுக்க மாட்டேன். அவனை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்காதீங்க. கொடுக்க மாட்டேன், 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 மாட்டேன். கொலை குற்றம் சாட்டப்பட்ட முருகன் ஏற்கனவே ஒரு கொலை முயற்சியில் ஈடுபட்டு தண்டனை பெற்றவர். இவர் செய்தது படுகொலை என்று தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே முருகனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது.
நீதிபதி வீட்டிலே குற்றவாளியா? குழந்தை எடுத்துட்டு எங்க போற? ரவியை திருப்பி கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அதனாலதான். அதனால ஒரே எதிரியா போக போறியா இல்ல இந்த ஊரை விட்டு போக போறியா? ரவியை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. ராதா, கொஞ்ச நாள் இந்த குழந்தைய வளர்த்தவை நீயே புரிய முடியலன்னு சொல்றியே. 4 வருஷமா இந்த நாளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற இந்த குழந்தையை பெற்ற தகப்பனுடைய மனசு எப்படி இருக்கு? அது மட்டுமல்ல, அவனுக்கு வாழ்க்கையில் இருக்கிற ஒரே பிடிப்பு இந்த குழந்தைதான். ஐயோ, என் மனசுக்கு அமைதி கொடுத்ததே இந்த குழந்தை தானே. உண்மை, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த குழந்தைகிட்ட நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. இது இன்னொருத்தருடைய சொத்து. இதை வளர்த்து பாதுகாத்து அவன் வெளியே வந்தோன்னு ஒப்படைச்சதான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ராதா, நீ என் மனைவி. என் வாக்கு நாணயத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. ரவி கொண்டு போகாதீங்க, ரவி கொண்டு போகாதீங்க. என்னங்க, ரவி கொண்டு போகாதீங்க. ரவி, நீங்க சொன்ன முருகங்கிற ஆள் 2 மாசத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகி போயிட்டான் சார். ரிலீஸ் ஆயிட்டு? ஆமா சார். அவனுடைய நல்லடத்த காரணமா அவனை ரிலீஸ் பண்ணிட்டான். I see. அவன் இப்போ எங்க இருப்பான்னு உங்களால தகவல் சொல்ல முடியுமா? இவங்களுக்கெல்லாம் விலாசம் எது சார்? இவங்க திரும்ப இங்கேயே வந்தாலும் வந்துடுவாங்க. ஏன் நீங்க அவனை அவசியம் பார்க்கணுமா? அவங்க ஒரு முக்கியமான பொருளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கான். நான் அவங்கிட்ட அதை திருப்பி கொடுக்கணும். நீங்க உங்க விலாசத்தை கொடுத்துட்டு போங்க. தகவல் தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். My God. கோகுமா, வந்துட்டேனா? ரவிக்கண்ணா, வந்துட்டியாப்பா? என்ன அவன் என்ன ஆனா? அம்மா, நீங்க குழந்தைய கூட்டிட்டு போனதுல இருந்து அம்மா அந்த ரூம் விட்டு அசையவே இல்லை. எங்கோ கூட்டிட்டு போலாமா? அம்மானு கூப்பிடாத, நான் உனக்கு அம்மா இல்ல. கூட்டிட்டு போனீங்க, ஏன் திரும்ப கூட்டிட்டு வந்தீங்க? அவங்க கண் முன்னாலே இருக்க கூடாது. நினைத்த வழக்கு சொல்லி கொடுப்பீங்க, திடீர்னு கூட்டிட்டு போவீங்க. உங்களை பிள்ளை எனக்கு வேண்டாம். போங்க, கூட்டிட்டு போங்க, போங்க. உடனே இந்த குட்டி சாத்தான கொண்டுட்டு போய் ஏதாவது அனாதை வீட்டுல போட்டுவான். இதனால இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியா போச்சு. இப்ப நீ குடி பொய்யாத நான் கூட்டிட்டு போட்டுமா? அண்ணா, நீங்களும் அம்மா மாதிரியே ஆத்திரப்படுறீர்கள், கோவப்படுறீர்கள். பாவம் சிசு. ஏன் ராஜி ரவின்னு உயிரை வாங்க? நீ தான் வெளுத்து ஒதுக்க போட்டாங்க. எங்கேயாவது கண்காணாத இடத்துல கொண்டுட்டு போய் போட்டு இனிமே நான் ரவியை இருக்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்க. ரவியை கிட்ட பிடிக்காதீங்க. சுமாரி வாங்க வாங்க நில்லு வாங்க.
நீங்க என்ன சண்டை போட கத்து கொடுக்குறீங்களா? புள்ளைய போட்டு அடிக்கிறீங்களா? Fool. அவனை எதுக்காக வக்கீலுக்கு படிக்க வச்சேன்? பாவப்பட்ட மக்களை காப்பாத்துறதுக்காக. எதுக்காக சண்டை கத்து கொடுக்கிறேன்? அவனை காப்பாத்திக்கிறதுக்காக. கராத்தையும் வேண்டாம், பரோட்டாவும் வேணாம். வா ரவி, சாப்பிடலாம். Wish you all the best. My dear son. ஒவ்வொரு மகனும் பெரியவன் ஆகும்போது எல்லா தகப்பனும் இப்படித்தான் பெருமைப்படுவான் என்ன மாதிரி. பட் ஒன் திங், என்னுடைய கவனம் போட்டுக்கிட்டே தவிர என்னுடைய ஷூவை போட்டுக்க முடியாது. உனக்கு சைஸ் பத்தாது. உங்க ஷூவை நான் போட்டுக்க முடியாதே தவிர உங்க ஃபுட் ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ண வேண்டும். நீ என் ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றதா இருந்தா நிறைய சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். காரணம், எனக்கு பொய் பேச தெரியாது. பொய் பேசுறவங்களை கண்டா பிடிக்காது. குறுக்கு வழியில முன்னேற தெரியாது. இந்த மூணும் நீ செய்யற தொழிலுக்கு பொருந்தாது. எப்படியோ நீ ஒரு நல்ல வக்கீல் நம்பர் 1 பேர் எடுக்கணும். ஓகே டாடி, அடிக்கடி உங்களை கன்சல்ட் பண்ணி நீங்களே பெருமைப்படுறப்ப நடந்துக்கிறேன். ஐ நோ. யாரே மூஞ்சி தெரியாம எப்படி ஆசீர்வாதம் பண்றது முண்டா? பஞ்சாட்சரம் பிரதர் மாதிரி இருக்க. பஞ்சாட்சரம் பஞ்சாட்சரம் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்க. சாட்சாத் பஞ்சாட்சரம்னா? அட பாவி, இது என்னங்க வேஷம்? ஏஜுக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் கியர் போட்டுட்டேன். ரிவர்ஸ் கியர்? என்ன சொல்றேன்? 55 வயசு வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரி. அது உங்களுக்கு நன்னா தெரியும். கடவுளுக்கே பொறுக்கல. தாம்பத்திய வாழ்க்கை இல்லைன்னா போற காலத்துல புண்ணியம் கிடைக்காதுன்னு பெரியவா சொன்னா கல்யாணத்தை முடிச்சுட்டேன். கல்யாணம் இந்த வயசுலயா? என்ன தப்பு? இந்த காலத்துல 13 வயசு பிள்ளைங்க எல்லாம் பிகில் அடிக்கிறதுகள். 55 வயசு கிழமை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? என்ன தப்புன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? டைமே இல்லன்னா. ஓஹோ, லவ் மேரேஜோ? இல்ல பத்திரிகையில மணமகன் தேவைன்னு விளம்பரம் வந்தது. நேக்கங்க கிடைக்க போறதுன்னு ஒரு அப்ளிகேஷனை தட்டி விட்டேன். அது என்னடா ஃப்ளூக்கா மாட்டி நுடுத்தோ. அப்போ கல்யாணம் கூட போஸ்டர்ல தானோ? இல்ல அது மட்டும் நேர்ல தான். தாலி கட்டுறச்ச லேசா முகத்தை பார்த்தேன். பொண்ணு எப்படி உங்களுக்கு மேட்சா இருக்கா? சின்ன பொண்ணு, ஆச்சார அனுஷ்டானம் வைதிகமெல்லாம் நிறைஞ்ச குடும்பம். ஆனா பாவம் ரொம்ப காலமா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம மனம் வெறுத்துட்டு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டா. அந்த நேரம் பார்த்து நான் வாழ்க்கை கொடுத்துட்டேன். என்ன தப்பண்ணா? ரெண்டு ஒண்ணுதான். எப்படி? கிணத்துல விழுகிறதும் உன்னை கட்டிக்கிட்டதும். அதுவே பெட்டர்னு சொல்றீங்களா? யாருங்க அது தலையில துண்டு போட்டுட்டு குடுகுடுன்னு உள்ள ஓடி வந்தது? தெரியல, எல்லாம் நம்ம ஊர் தான். யாரு? பஞ்சுன்னு ஆசையா கூப்பிடுவேளே அந்த பஞ்சாட்சரம். ஐயோ, அப்பா அந்த விஷயத்தை இப்ப சொல்ல வேண்டாம். அம்மா ஷாக் ஆயிடுவாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரிஞ்சுதானே பாத்தீரணும். ராதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? பாவம், நம்ம பஞ்சுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ, என்னது? நான் சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சு ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தாக்கா எல்லாரும் துக்கம் கொண்டாடுறே. என்ன உங்க வாயால ஏதாவது அறிவுரைகள் சொல்லப்படாதா? நம்ம கையில என்னப்பா இருக்கு? எல்லாம் தளபதி பிடித்தாலே நடக்கும். பாத்தியாடா? பஞ்சு, ஒரு காரியம் செய். இனிமே பத்திரிக்கையில மணமகன் தேவைன்னு விளம்பரம் வந்துச்சுன்னா நேரா என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துரு. ஆசைய பாரு. பஞ்சு, செகண்ட் ஹாஃப்ல உனக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்படி ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம்? அச்சச்சோ, இப்படி கண்ட இடத்துல அடிக்காதே. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, படாத இடத்துல பட்டு கொடுத்தனா. ஓம் விக்னேஸ்வராய நம. ஓம் சரவணபவா. ஓம் ரகணவசா. ஓம் சக்தி ஆதிபராசக்தி ராஜராஜேஸ்வரி தாயே. கற்பூரா. தீர்க்க சுமங்கரி பவா. தீர்காயுஷா இருக்கணும்டா. எப்போ எடுத்து தேடுவா. அவருக்கெல்லாம் கொடு. இவரு பூஜை பண்ணி அம்மா கையால தீர்த்தம் கொடுத்தா அதுவே ஒரு புண்ணியம். மருந்து வேண்டாம், டாக்டர் வேண்டாம். என் கையில என்ன இருக்கு? இவளுடைய அனுகிரகம், அவளுடைய கைராசி. உங்க பக்திக்கு ஏத்த ஜோடிதாங்க இவங்க. பூஜை புனஸ்காரத்துக்கு ஒரு துணை வேண்டாமா? அதுவும் பெண் துணை. அம்மாவோட ஆజ్ఞை, பகவானுடைய அருள். திருப்பதி லட்டு மாதிரி வந்து விழுந்தது. விட முடியுமா? எடுத்துட்டேன். இவருக்கு தீராத வகுத்த வழி. டாக்டர்கிட்ட போறாரு. போறதுக்கு முந்தி உங்ககிட்ட புண்ணிய தீர்த்தம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காரு. என் ஆத்துக்காரி தீர்த்தம் கொடுத்தாலும் கொடுத்தாங்க. சகல ரோக நிவாரணி. என்னடா அம்பே, ஒரு அபெக்ஷன் தானே? 8வது 2 வருஷம் ஃபெயில் ஆயிட்டா. மறுபடியும் பரீட்சை எழுத போறா. உங்க கையால நீங்க தான் பிரசாதம் தரணும். நட்சத்திரம் புனர்பூஸ். ஸ்ரீ ராமபிரான் நட்சத்திரம். தொடர்ந்து 14 வருஷம் நிச்சயமா அவன் ஃபெயில் ஆயிட்டே இருப்பான்.
ஆமா, என்னடா? ஏதாவது வசியமை வச்சுட்டு இருக்கா? எதுக்கு? வாத்தியார் கண்ணுல தடவிட்டேன்னா நம்பி காப்பி அடிப்பேன். ஊருப்பட்டா மாதிரி தான். பரீட்சை எழுதுறதுக்கு கைய நம்புறான்னா வசிய மைய நம்புறான். ஒரு காலத்தை இது எப்படி கழிக்க போறதோ நேக்கே தெரியல. என்னங்க யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. பாருங்க. ஓ, என் கப்பல். போடி பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. மங்களம் உண்டாவும், பாடி இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டும். சீக்கிரம் ஒரு ஆண் குழந்தையா பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்கா. என்னன்னா கிண்டல் பண்றேன். 20 கல்யாணம் நடந்தா சந்ததி விருதி, 60 நடந்திருக்கு நிம்மதி. எங்க பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கல்ல? ஆமா, பட்சண மாதிரி இருக்கா. என்ன கிண்டல் செய்யறேன்? என்னை விட ஆச்சாரம், என்னை விட பக்தி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையா புகழ்றது? நல்ல புகழணும். இந்த வருமா பஞ்சாட்சரம் நல்ல ஆள், ஜாக்கிரதையா நடந்துக்கணும் தெரியுமா? அண்ணா விளையாடாதே. முதல் சுமங்கலி ஆத்துக்குள்ள வந்திருக்கா. வெறும் குங்குமத்தோட விட்டுடாதே. நல்ல காஞ்சிபுரம் பட்டுப்புட வச்சு அதுக்கு மேல 1001 ரூபாயை வச்சு கொடுக்கணும். சொல்லுங்க. வாமா. அவள அடிக்கடி வெளியே தெருவை கூட்டிட்டு போகாது. பாக்குறவன் பேத்தின்னு சொல்லிட போறான். என்னன்னா நீங்களே இப்படி சொல்றேன். இப்படி செஞ்சுட்டா வெளியே கூட்டும் முறைச்ச அவ தலையில வெள்ளை அடிச்சு கூட்டும் முறை. இந்தப்பா 500 ரூபாய் இருக்கு. இது போதுமா? ஐயோ, இவ்வளவு பணம் எதுக்குமா? பரவாயில்ல, வச்சுக்கப்பா. இந்த பிஸ்கட் கோச்சுக்கு போகும்போது 4 பிஸ்கட் பாக்கெட்ல எடுத்துட்டு போய் பசிச்சா அதைத்தான் சாப்பிடணும். ஹோட்டல்ல கண்டதை சாப்பிடாது. சரி. இந்த சாக்லேட் படிக்கும் போது இதை சாப்பிட்டுக்க. வீணா காஃபி டீ எல்லாம் குடிக்காதப்பா. அவடாலிங், காபி டீ சாப்பிடாத, பால் சாப்பிடு. அது கண்ட டம்ளர்ல சாப்பிடாத. இத கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் இதுல ஊத்தி சாப்பிடு. உங்க அம்மா இடுப்புலயே தூக்கிட்டு வருவான். பிளடி ஃபூல். அவன் வக்கீல் டே. போயிட்டு வரட்டுமா? பணம் ஏதாவது வேணுமா? இருக்கு. உடம்பு ஜாக்கிரதையா பார்த்து. பாபா சரி, உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கோ. தினம் தவறாம டெலிபோன் பண்ணணும். ஓகே ஓகே, டெலிபோன் பண்ணுவா. அவ நேரமாச்சு. கோர்ட்டுக்கு போ சீக்கிரம். என்னதான் ஜட்ஜி குமாஸ்தாவா இருந்தாலும் வைதிக காரியங்கள்ல நீங்க செலுத்துற பக்தி தனி அலாதி. உங்க வைஃபுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்க. ஆதியில இருந்தே நாங்க ஆச்சார குடும்பம். எங்க ஃபேமிலியோட எங்க ஒய்ஃப் சைடு டபுள் ஆச்சாரம். 1000 கும்பாபிஷேகங்களை நடத்தி வச்ச தீட்சிதர் குடும்பமாக்கம். ஐ ஆம் கரெக்ட்? அண்ணா வராரு. வாங்க அண்ணா. வாங்கோ. 100 வயசு. காசி விஸ்வநாத சாஸ்திரிகளோட எல்டர் சன் ராமநாதன். மகா பாண்டித்யம். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன ரொம்ப புகழே. நீர் மட்டும் என்ன சாமான்யமா ஆச்சார கொடுக்கை. அப்பா நான் வரட்டுமா? நல்லது நல்லது. என்ன தலைய பார்த்தாச்சு, கல்லு போட்டுட்டுமா? என்னம்மா இது? என்ன இது? ஒன்னும் பதட்டமே வேண்டாம். உட்காருங்க சொல்றேன். எங்க ஆத்திர யார் தலையாவது பார்த்ததுக்கு அப்புறமா தான் தோசை வாக்குற கல்ல அடுப்புல போடுற பழக்கம். உம்மா தலைய பார்த்துட்டா கல்ல போடுறேன்னு சொல்லிட்டா. இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு ஸ்நேகிதாத்துல சாப்பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி கூட எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்நானம் பண்ணிட்டு போயிடலாம்னு வந்தேன். சரி, அடுப்புல தண்ணி போட்டு விடுறேன். ஊரெல்லாம் சந்தமா இருக்கா? லெட்டர் எல்லாம் வந்து போயிட்டு இருக்க? நல்லா சௌக்கியமா இருக்கா? ஓய், என்ன ஓய் தலையில வெள்ள முடியே காணும். பூரா வெய்யக்கிட்டீங்களா? பங்கஜ் எப்படி இருக்கா? அனுசரிச்சு நடக்கிறாளா? பயங்கர பதி தர்மம். என்ன முன்கோபம் ஜாஸ்தி, அதே மாதிரி குணமும் ஜாஸ்தி. நான் எது நடந்தாலும் ஆளுக்கு 50-50 பிரிச்சுக்கிற பழக்கம். நடக்கட்டும் நடக்கட்டும். ஹலோ, பஞ்சாட்சரம் ஸ்பீக்கிங். நீங்க யார் பேசுறது? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க யாரு? நான் பிஏ. நீ என்ன? பிஏனா பர்சனல் அட்வைசர். நான் அவரோட தான் பேசணும். யாரோட? ரவியோட. அவரோட தான் தனியா பேசணுமா? அதான் நடக்காது. போன்ல இப்படி எல்லாம் அட முடியாது. நான் ஒரு பெரிய மனுஷன் இருக்கேன். என்ன ஓவர்லுக் பண்ணி பர்சனலா பேசவே முடியாதுமா? அங்கிள், இது யாரோ உப்மாவா? இது உமாவா? உம்மண்ட பர்சனலா பேசணுமா? என்ன ஓவர்லுக் பண்ணி உம்மண்ட பர்சனலா பேச முடியுமா? சரி சரி, இங்க கொடுங்க. நல்லா விடுங்க. ஹாய் உமா. ஹாய் உமாவா? இன்சிலே ஹையா? எஸ். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணேன். அப்படியா? சரி, நான் சொல்லி வைக்கிறேன். தென் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வழக்கம் போல. ஓகே, பாய். நான் யாரோ இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் நினைச்சேன். இது ஈவினிங் கேஸா? அம்பி, எங்க பீச்சா பார்க்கா? இந்த விஷயத்தை தோப்பனா காதுல அப்படி போட்டு வைக்கட்டுமா? சரி அங்கிள். அப்படியே என் ஃபாதர் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுங்க. சரி. நான் ஒண்ணு செய்யறேன். நேரா உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க வைஃப் கிட்ட
அந்த என் பழைய ஸ்டெனோ ஸ்டெல்லாவுக்கும் உங்களுக்கும் அப்பப்போ மீட்டிங் நடக்கிறதா இந்த நெருப்புல சாம்பாணி போடுற மாதிரி விஷயத்தை அப்படி போடுறேன். வேண்டாம், புகஞ்சிடும், குடும்பம் கலைஞ்சிடும். உமா என்ன பாமா கிட்ட கூட நீங்க ஜாம் ஜாமுன்னு பேசுங்க. அப்படியே நான் வரட்டா? ஐயோ, நமது காதல் எங்கும் என்றும் காணாதது, நமது காதல் எங்கும் என்றும் காணாதது, அந்த கம்பனும் வேறெந்த கொம்பனும் இதுவரை பாடாதது, எந்த கவிஞனும் கலைஞனும் அவனவன் படைப்பினில் கூறாதது, நமது காதல் எங்கும் என்றும் காணாதது, யாரும் பாடாதது, ஏற்றில் கூறாதது. வருவான் வருவான் என்று தொடுவான் தொடுவான் என்று மலையாடும் கை கொண்டு விளையாடும் கன்று. வருவான் வருவான் என்று தொடுவான் தொடுவான் என்று மலையாடும் கை கொண்டு விளையாடும் கன்று. உலகம் அறியா வண்ணம் உதவும் செந்தேன் கிண்ணம் சிந்தாமல் சிதறாமல் கொடுப்பாளே அன்னம். நமது காதல் எங்கும் என்றும் காணாதது, யாரும் பாடாதது, ஏட்டில் கூறாதது. இந்த தேவி இருக்கும் திருக்கோவிலுக்கு என் கண் காண என் நாளில் கும்பாபிஷேகம். இந்த தேவி இருக்கும் திருக்கோவிலுக்கு என் கண் காண என் நாளில் கும்பாபிஷேகம். யுவராணி இருக்க இந்த ராஜனுக்கு ஊர் கொண்டாட எப்போது பட்டாபிஷேகம். அந்த மங்கள மேளமும் மந்திர கோஷமும் கேட்கின்றதோ, அது கண்களும் நெஞ்சமும் கற்பனை செய்தென்று பார்க்கின்றதோ. நமது காதல் எங்கும் என்றும் காணாதது, யாரும் பாடாதது, ஏட்டில் கூறாதது. சிறு நாணம் இருக்கும் திருமேனியிலே விரல் பட்டாலும் தொட்டாலும் செந்தூர கோலம். சிறு நாணம் இருக்கும் திருமேனியிலே விரல் பட்டாலும் தொட்டாலும் செந்தூர கோலம். இதழ் மூடி இருக்கும் கொடி தாமரையே நான் முத்தாட முத்தாட 300 ஜாலம். மணிமுத்திரையிட்டவன் சிற்றிடை பொட்டவன் கொல்லாதவன். இவன் இன்னமும் உன்னிடம் பஞ்சனை சாஸ்திரம் சொல்லாதவன். நமது காதல் எங்கும் என்றும் காணாதது, அந்த கம்பன் வேறெந்த கொம்பன் இதுவரை பாடாதது, எந்த கவிஞனும் கலைஞனும் அவனவன் படைப்பினில் கூறாதது, நமது காதல் எங்கும் என்றும் காணாதது, யாரும் பாடாதது, ஏற்றில் கூறாதது. அம்பி காதலா? ஆமாங்க. பொண்ணு லட்சணமா இருக்கா? ஆமா, நீ ஜஸ்டிஸ் கோபிநாத்தோட மகன் இல்ல? ஆமாங்க. எப்ப கல்யாணம்? நீங்கதான் சொல்லணும். ஒண்ணு வரி பண்ணிக்காத, முகூர்த்தத்தை பிக்ஸ் பண்ணிட்டு நானே வந்து சொல்றேன். கண்டினியூ பண்ணு.
இனிமே எங்க வச்சு கூடாது, வேற இடத்த பாப்போம் வா.